சார், பர் கேபிட்டா இன்கம்னா என்ன? ஜிடிபின்னா என்ன? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? பேங்கிங்ஸ் மெத்தட்ஸ் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? எப்படி ரெகுலேட் பண்ணுறது? ரோடு ஒர்க்ஸ் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அதை எப்படி ஜெனரேட்ஸ் பண்ணுறது? சிவில் ஒர்க்ஸ், வேரியஸ் சிவில் ஒர்க்ஸ், பில்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், வேரியஸ் ஹையர் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? டெலிகம்யூனிகேஷன் எப்படி டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டட் அத்தாரிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது? எப்படி நியூ ஸ்கீம்ஸை கொண்டு பண்ணுறது? எப்படி பப்ளிக்கை மீட் பண்ணுறது, ரீச் பண்ணுறது? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? எக்ஸ்போர்ட்ஸ் என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது? எதில் ஜாஸ்தி ப்ராஃபிட் வரும்? எப்படி அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறது? எக்ஸ்பென்சஸை மெயின்டைன் பண்ணுறது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அதில் இருக்கிற ப்ராஃபிட்ஸை வச்சு எப்படி எக்ஸ்பென்சஸை மெயின்டைன் பண்ணுறது? இன்கம்ஸ், அவுட் கோயிங்ஸ், பவர்ட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நிறைய விஷயங்கள். சும்மா மேனேஜ் பண்ணணும்னா மேனேஜ் கிடையாது, சும்மா மேனேஜ் பண்ணுறோம். நிறைய விஷயத்த தெரியணும். மேனேஜிங் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸை அதோட மேனேஜர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அங்கேருந்து எப்படி ரிப்போர்ட்ஸ் வாங்குறது? ஈச் டிபார்ட்மெண்ட் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டுருக்குன்னு அதோட டெவலப்மெண்ட் அது நல்லா நடக்கிறதுக்கு, அது பெஸ்ட்டாக நடக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது எப்படி பண்ணுறது? எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஈச் டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன நடந்துட்டுருக்கு? வெல்ஃபேர், சென்னை சிட்டியை எப்படி பியூட்டிஃபை பண்ணணும்? எப்படி மழை வந்தால் தண்ணி இல்லாமல் தேங்காமல் பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுறது? இன்னும் பில்டிங்ஸோட மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? எப்படி போய் அது பார்க்கணும். டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் த பப்ளிக், ஃப்ரீ சப்ளைஸ், நாமினல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நிறைய ரேஷன், எப்படி சாப்பாடு பற்றி, சத்துணவு திட்டங்கள், பப்ளிக்கோட வெல்ஃபேர், பப்ளிக்கோட ஹெல்த்து அதை பார்த்துக்கணும். பெஸ்ட் ஹெல்த் இருக்கணும், பப்ளிக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, அது பார்த்துக்கணும் சார். அப்புறமா சம்மரில் எப்படி மேனேஜ் பண்ணணும் ரெயின்ஃபாலை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்படி பப்ளிக்கு எஃபெக்ட் ஆகாமல் சம்மர் போகணும், அதை பற்றி. பவர்ட்டியை கம்மி பண்ணணும், அதை பற்றி யோசிக்கணும். ஜென்ரேஷன் ஆஃப் மணியை ஜென்ரேட் பண்ணணும், இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். லாட் ஆஃப் திங்ஸ். சும்மா மேனேஜ் பண்ணணும் கிடையாது. மெனி திங்ஸ் டு பி மேனேஜ்ட். ரெவென்யூஸ், பட்ஜெட், எங்கே என்ன பட்ஜெட் பண்ணணும், யாருக்கு யூஸ்ஃபுல், பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பட்ஜெட்டை பண்ணணும். எல்லாத்தையும் பார்க்கணும். ஒன்லி ஜஸ்ட் மேனேஜ் பண்ணணும்னு கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் மேனேஜ் பண்ண முடியும். இல்லைன்னா மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மேனேஜ்மெண்ட்னா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அதை ரெண்டர் பண்ணணும், அதை ஒரு மேனேஜ் பண்ணுறவருக்கு தெரியணும். அப்போதான் அந்த சிட்டி டெவலப்மெண்ட்ஸில் இருக்கும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ், many things which a manager manage. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெளியூர்லேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்